எப்படி சாப்பிடுவீங்க சாப்பாடை? சாப்பிட்டீங்களா? வெரி குட். எப்படி நல்லா இருக்குமா சாப்பாடு? அம்மா நல்லா செஞ்சு கொடுப்பாங்களா? என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க? வெஜ் பிரியாணி, அப்புறம் தயிர் சாதம், ரசம், பருப்பு, வேற என்ன கொண்டு வந்த? நீ என்ன கொண்டு வந்த? என்ன சொன்னீங்க? என்ன கொண்டு வந்தீங்க? இல்ல சாப்பிட்டேன். மோர் ஊத்தியா? சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிடணும், சரியா? நாங்க பால்வாடியில படிச்சது யாரு? அங்கன்வாடியில படிச்சது யாரு? யாரெல்லாம் படிச்சீங்க? அவங்க டீச்சர் யாருக்கு தெரியுதா? எந்த டீச்சர் தெரியுது உங்களுக்கு? டீச்சர் தெரியுதா? உங்க டீச்சர் தெரியுதா? இந்த மாசம் செப்டம்பர் மாசம் தானே, இந்த மாசம் ஃபுல்லும் நாங்க ஊட்டச்சத்து மாதம் சொல்லிட்டு எங்க அங்கன்வாடியில நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம், சரியா? எங்க அங்கன்வாடியில உள்ள எல்லாருக்கும் செலிப்ரேட் பண்ணுவோம், சரியா? எல்லாருக்கும் உங்க மாதிரி குட்டி குட்டி பிள்ளைங்களெல்லாம் போய் பார்த்து நாங்க என்ன சொல்றது, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும், ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, பேக்கெட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற மாதம் இது, சரியா? அதனாலதான் உங்க ஸ்கூல்ல நாங்க உங்களுக்கு இந்த சொல்லிக்கிட்டு இருக்கோம், சரியா? இந்த மாசம் எந்த மாசம்? செப்டம்பர் மாசம் போஷான்மா என்னது? தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? நம்ம எப்படி ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும், சரியா? போட்டோ எடுக்கணுமா? எப்ப ஹெல்த்தியா இருக்கணும்? அவங்க செல்ல போட்டோ எடுக்கணுமா? ஆரோக்கியமா இருக்கும். எப்ப நமக்கு உடம்பு சரியில்லாம போகாம இருக்கும்? நல்லா சாப்பிட்டாதான் பாடி அப்படிதானே? நல்லா சாப்பிடணும், அப்படிதானமா? என்னெல்லாம் சாப்பிடணும் அதுக்கு? வெரி குட். காய்கறிகள், பழங்கள் தான். சோறு எவ்வளவு இருக்கணும்? பிளேட் நிறைய இருக்குன்னா பாதி ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் இருக்கணும். மீத உள்ளது என்னது இருக்கணும்? கால் பகுதி, அரையில ஒரு குவார்டர் கப், கொஞ்சம் கால் பகுதி மட்டும் ரைஸ் மட்டும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன இருக்கணும்? கேழ்வரகு, கம்பு, சோளம், இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் என்ன செய்யணும்? சேர்க்கணும். அம்மா கேப்பக்கூழ் செஞ்சு தருவாங்களா? யாரெல்லாம் குடிச்சிருக்கீங்க கேப்பக்கூழ்? எல்லாம் குடிச்சிருக்கீங்களா? வெரி குட். அப்போ அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும் நாங்க, சரியா? கேப்பக்கூழ் காலையில என்ன செய்யணும்? காஃபிக்கு முன்னாடி என்ன செய்யலாம்? அதில் எழுந்த உடனே கேப்பக்கூழ் குடிக்கலாம், சரியா? கேப்பக்கூழ் குடிக்கலாம், பால் குடிக்கலாம் காலையில எழுந்திரிச்ச உடனே, சரிங்களா? அது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த மாசத்துல சொல்றதுக்கு நாங்க வந்திருக்கோம், சரிங்களா? காலையில எழுந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் என்ன செய்யணும்? மெடிடேஷன். கண்ணை மூடி என்ன செய்யணும்? கண்ணை மூடி கொஞ்ச நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். ஒரு டம்ளர் கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கணும், சரியா? தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? பிரஷ் பண்ணணும். நல்லா அடிச்சு என்ன செய்யணும்? ரெடி பண்ணணும். நல்லா அழுத்தி தேய்க்கணும். சும்மா அப்படி வச்சுட்டே இருக்கக்கூடாது. வச்சுட்டே இருக்கீங்களா சில பேரு? வைக்கக்கூடாது, சரியா? கடன்னு பல்லு மட்டும் தான் தேய்க்கணும். அது அப்புறம் ப்ரெஷ்ஷை வச்சுட்டே நிறைய பேர் என்ன செய்வாங்க? யோசிப்பீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது, சரியா? நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா கடன்னு ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் அளவுக்கு என்ன செய்யணும்? நல்லா ப்ரெஷ் பண்ணி, சரியா? அம்மா தலைக்கு என்ன வச்சாங்கன்னா என்ன செய்யணும்? வீட்டில் இருக்கும்போது அம்மா தலைக்கு என்ன வைப்பாங்கல்ல? சாட்டர்டே சண்டே அம்மா தலைக்கு என்ன வைக்கும்போது தலைக்கு அம்மா நிறைய நல்லா எண்ணெய் வச்சுக்குவாங்க. என்ன செய்யணும்? நீங்க எண்ணெய் வச்சுக்கிடணும், சரியா? நல்லா ப்ரெஷ் பண்ணணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். என்ன செய்யலாம்? நம்ம ஸ்நாக்ஸ் என்ன எடுத்துக்கிடலாம்? ஸ்நாக்ஸ் வந்து என்ன எடுத்துக்கணும்? ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிடணும், சரியா? ஃப்ரூட்ஸு, பச்சை காய்கறிகளை பச்சையா சாப்பிட்ற, வேக வைக்காம சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிடலாம். வெள்ளரிக்காய், இதெல்லாம் என்ன செய்யலாம்? ஒரு நாள் என்ன செய்யலாம்? எல்லா காயும் வெட்டி பச்சையா சாப்பிடுற காய்கறிகளை என்ன செய்யணும்? கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் போட்டு வெட்டி ஒரு சின்ன பவுல்ல நீங்க மற்ற ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து பேக்கெட் போட்டு கொண்டு
வரதுக்கு இதெல்லாம் என்ன செய்யலாம், கட் பண்ணி அந்த ஃபுட்டை கொண்டு வந்து சாப்பிடணும். சரியா? சாப்பிடலாம். வெரி குட். நல்ல பொண்ணு. சாப்பிடணும். சரியா? அது பேக்கெட் ஃபுட் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சரியா? பேக்கெட் ஃபுட்ல நிறைய கெமிக்கல் போட்டிருக்காங்க, நிறைய சால்ட் போட்டிருக்காங்க. நம்ம போகிறது வயிறு டேமேஜ் ஆயிடுது. சரியா? ரொம்ப என்ன செய்யறாங்க, ரொம்ப பிள்ளைங்களாம் கஷ்டப்படுறாங்க பின்னாடி கொஞ்சம் வளர்ந்த உடனே. அதனால என்ன செய்யக்கூடாது, இப்பவே பேக்கெட் ஃபுட் என்ன செய்யக்கூடாது. இதெல்லாம் நமக்கு என்ன செய்யும், டேஸ்டா இருக்கும். அப்படிதானே? டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு பேக்கெட் ஃபுல்லும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். அப்படிதானே? அம்மா கிட்ட அழுது கேட்பீங்க. ஆனா என்ன செய்யக்கூடாது, இனிமே அழுது கேட்கக்கூடாது. சரியா? குக்குரே தான் சாப்பிடக்கூடாது. அப்ப என்ன சாப்பிடலாம், பொரிக்கடலை, வேர்க்கடலை, அது மாதிரி சாப்பிடணும். என்ன செய்வாங்க, அரிசியை வச்சு வெள்ளம் இருக்குல்ல, வெள்ளம் அதை வந்து திரிச்சு மிக்சியில் திரிச்சு அப்புறம் பாசி பருப்பை வறுத்து நெய் ஊற்றி பசங்க செய்வாங்க. அந்த மாதிரியான ஃபுட்டு தான் வீட்டில் செய்கிற ஃபுட்டு தான் என்ன செய்யணும், நம்ம ஃபுட்டை தான் நம்ம சாப்பிடணும். சரியா? ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா நிறைய சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ் அம்மா கொடுக்குற வெஜிடபிள்ஸ் நல்லா நிறைய எடுத்து சாப்பிடணும். சரியா? அப்புறம் காலை எழுச்சிக்கூடாது. நம்ம சப்பாத்தி கொஞ்சம் ஷூ போட்டிருக்கீங்கல்ல, ஷூலாம் போட்டிருக்கீங்கல்ல, அது மாதிரி வெளியில் போய் விளையாடும் போது என்ன செய்யணும், செருப்பு போட்டு தான் போகணும். சரியா? கை கழுவிட்டு தான் என்ன செய்யணும், பழங்கள்லாம் சாப்பிடும்போது என்ன செய்யணும், கழுவிட்டு சாப்பிடணும். சரியா? பழங்கள்லாம் என்ன செய்யணும், அந்த பழத்தை என்ன செய்யணும், திராட்சை பழத்தை அம்மா எடுத்து கடையில் வாங்கிட்டு எடுத்து வாங்கி கொடுக்கணும். என்ன செய்யணும், அதை போய் ஒரு சின்ன பவுல்ல போட்டு எடுத்துட்டு போய் நல்லா என்ன செய்யணும், தண்ணி ஊற்றி கழுவிட்டு என்ன செய்யணும், சுத்தமா சாப்பிடணும். சரியா? சரியா? இப்போ மேடம் சொல்லுவாங்க. தோசை தான் காலையில கொடுப்பாங்க. அதுலதான் நிறைய சக்தி இருக்குன்னா, நிறைய இருக்கு. விட்டமின் சத்து எல்லாமே அதுல நிறைய இருக்கு. காலையில உணவுல நிறைய சத்துக்கள் இருக்கு. அதை வந்து நம்ம காலையில உணவு சாப்பிடணும். காலையில என்ன செய்யணும், எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கணும். என்ன பல்லு விளக்கலன்னா என்ன செய்யணும், பல்லு விளக்கலன்னா என்னது வரும், பூச்சி வந்து சூத்தப்பல்லு வரும். சூத்தப்பல்லு வரும்ல, அதனால என்ன செய்யணும், காலையில் எழுந்த உடனே பல்லு விளக்கிட்டு அம்மா கிட்ட ஒரு டம்ளர் பால் வாங்கி குடிக்கணும். குடிப்பீங்களா? எனக்கு பால் தாங்க, டீ குடிக்கக்கூடாது, பால் தான் குடிக்கணும். பால் தான் நம்ம பல்லுக்கு தேவையான சத்து அதில் இருக்கும். அதனால நீங்கள் பால் குடிக்கணும். அதுக்கப்புறம் பல்லு விளக்கும் போது ப்ரெஸ்ஸை வச்சு என்ன செய்யணும், கையை வச்சு மறுபடியும் அமைச்சு